இவர் வந்து ஒரு பொமேரியன் அண்ட் கோல்டன் ரிட்ரீவர் கிராஸ். யாரெல்லாம் இந்த மாதிரி கிராஸ் பார்த்ததுலயே பாத்துக்கோங்க. இவர் பேர் லக்கி. நம்ம கிட்ட போர்டிங்காக வந்திருக்காரு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட போர்டிங்க்கு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வர டாக்ஸ் நார்மலா நாங்க மசில் போட்டு தான் எடுப்போம். இது என்ன ரீசன் அப்படின்னா எங்களால டாக் ஹேண்டில் பண்ண முடியணும். வர எல்லா டாகும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நைட் நேரத்துல டாக்ஸ் ரொம்ப பார்க் பண்ணுவாங்க. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு மெயினா நாங்க மசில் போட்டு டாக் எடுக்கிறது. சார் இப்போ வந்து செகண்ட் டே. இப்போ மசில் கழட்ட போறோம். நாங்க வந்தப்ப தொட அலோவ் பண்ணல. இப்போ கொஞ்சம் தொட அலோவ் பண்றாரு. குட் பாய், குட் பாய், குட் பாய். மசில் கழட்டவா வேண்டாமா? மசில் போடல அப்படின்னா எங்களால டாக்ஸ் ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் வர டாக், செகண்ட் டைம், தேர்ட் டைம் வரும்போது டாக்ஸ் பழகிடுவாங்க அந்த போர்டிங் சென்டர்ல. சோ ஒரு போர்டிங் சென்டர்ல டாக் மசில் போடுங்க, அதுக்கப்புறம் நாங்க எடுத்துக்கிறோம்னு சொன்னாங்கன்னா போடுங்க. அப்படின்னா டாக்ஸ் அங்கேயும் போய் பழகுவாங்க. டாக்ஸ்க்கு சொல்லித்தர விதம் வேற, மனுஷங்களுக்கு சொல்லித்தர விதம் வேற, ரெண்டு ஒண்ணு கிடையாது. அதை எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க. மசில் கழட்டுறது கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். பட் லூஸ் பண்ணிட்டோம், இனிமேல் கழட்டணும். சில டாக்ஸ் கழட்டினதுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணுவாங்க. குட் பாய். வந்ததுக்கு இப்பயுமே வந்து ஒரு ஹியூஜ் சேஞ்ச் நாங்க பாக்குறோம். ஏன்னா வந்தப்போ வந்து அவர் தொட கூட அலோவ் பண்ணல. பட் இப்ப என்ன பார்த்தா ஓகே, ஹீஸ் குட். இதுக்கு தான் மெயினா சொல்றோம், டாக்ஸ் வந்து போர்டிங்ல விட போறீங்கன்னா மசில் போடுங்க. மசில் போட்டாதான் அவங்களாலே ஹேண்டில் பண்ண முடியும். அவங்க ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்க டாக்ஸ் தான் கம்ஃபர்டபுளா இருக்க போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஹீஸ் மோர் கம்ஃபர்டபிள் வித் மீ. என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணல, என் மேல ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணல, என்ன இழுக்க ட்ரை பண்ணல. டாக்ஸை வந்து புதுசா ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னா எடுத்தோன்னு போய் டாக் தொடாதீங்க, தடை கொடுக்காதீங்க. கிவ் தம் டைம், கிவ் தம் ஸ்பேஸ். நாங்க தொடறதுக்கு ஏன் டைம் எடுக்கிறோம் அப்படின்னா டாக்ஸ் என்ன அக்செப்ட் பண்ணணும்.